லக்னாதிபதியோடு இரண்டு புறமும் சுவர்கள் நின்றால் சுபகர்த்தாதி யோகம். அல்லது லக்கணத்துக்கு இருபுறமும் சுவர்கள் இருந்தால் மிகச்சிறந்த ராஜயோகம். லக்கணத்துக்கு இருபுறமும் பாவ கிரகங்கள் இருந்தால் பாவகர்த்தாதி யோகம். லக்கணத்துக்கு லக்கணாதிபதி எங்கே நின்றிருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு அந்த லக்கணாதிபதிக்கு இருபுறமும் பாவர்கள் இருந்தால் அது பாவகர்த்தாதி யோகம். இதே மாதிரி எல்லா கிரகங்களுக்கும் நீங்க பார்க்கணும். சூரியனுக்கு இருபுறமும் பாவ கிரகங்கள் இருந்தா என்னங்க, அந்த திசாபுத்தி நடக்கும் போது தந்தையினுடைய உயிருக்கு ஆபத்து. சுக்கிரனுக்கு இருபுறமும் பாவ கிரகங்கள் அமர்ந்திருந்தால் மனைவிக்கு ஆபத்து. குருவுக்கு இருபுறமும் பாவ கிரகங்கள் அமர்ந்திருந்தால் குழந்தைக்கு ஆபத்து. அந்த திசாபுத்திகள் நடைமுறைக்கு வரும்போது இது சரியாக வருகிறது. அப்ப லக்கணத்துக்கு இருபுறம் சுவர்கள் இருந்தால் மிகச்சிறப்பு. அதுக்கடுத்து லக்கணம் உங்களுக்கு தெரியும், சரலக்கணம், ஸ்திரலக்கணம், உபயலக்கணம் என்று 3 லக்கணங்கள் உண்டு. அந்த 3 லக்கணம் பாருங்க. சரலக்கணம், சரலக்கணம் 0 டிகிரியிலிருந்து 10 டிகிரிக்குள்ளதான் இருக்கணும். லக்கணத்துக்கு டிகிரி உண்டு. அப்ப சரலக்கணமாக இருந்தால் 0 டிகிரியிலிருந்து 10 டிகிரிக்குள்ள இருந்தால் வலிமையாக இருக்கிறது. அடுத்து ஸ்திரலக்கணம். ஸ்திரலக்கணமாக இருந்தால் 11 டிகிரியிலிருந்து 20 டிகிரிக்குள்ள லக்கணம் இருக்க வேண்டும். இருந்தால் அந்த லக்கணம் வலிமையாக இருக்கிறது என்று அர்த்தம். அடுத்து உபயலக்கணம். உபயலக்கணத்துக்கு 21 டிகிரியிலிருந்து 30 டிகிரிக்குள்ள இருந்தால் அது வலிமையாக இருக்கிறது என்று அர்த்தம். பாருங்க, ஒரு லக்கணம் என்ற ஒரு சின்ன விஷயத்துக்குள்ள ஆழமா போக 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 எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். அப்ப ராசி பெருசா லக்கணம் பெருசா? ராசி என்பது சந்திரன் இருக்கக்கூடிய இடம். ராசி என்பது சந்திரன் இருக்கக்கூடிய இடம் ராசி. இவன் மனம். லக்கணம் என்பது உடல் அல்லது செயல். இந்த 2 இருந்தா மட்டும்தான் மனுஷன் பேரு. இந்த 2 நல்லா இருந்தாத்த மனுஷன் பேருங்க. லக்கணம் மட்டும் நல்லா லக்கணம் மட்டும் நல்லா அமைஞ்சு ராசி அமையல அப்படின்னா உடம்பு நல்லா இருக்கு, மனசு சரியில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? மனநிலை பிறந்தவர் அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? அதே நேரத்தில் மனசு நல்லா இருக்கு, உடம்பு நல்லா இல்லை அப்படின்னா இந்த மனசுக்கும் உடம்புக்கும் சம்பந்தம் உண்டு. மனசு சரியில்லை அப்படின்னா உடம்பு சரியில்லாம ஆயிரும். ஆட்டோமேட்டிக்கா உடம்புக்கு சரியில்லாம ஆயிரும். உடம்புக்கு சரியில்லை என்றால் மனசு சரி இருக்காது. மனசு சரி இருக்காது. அப்ப மனசுக்கும் உடம்புக்கும் சம்பந்தம் உண்டு. அதனாலதான் லக்கணத்துக்கும் ராசிக்கும் இரண்டையுமே பார்ப்பார்கள்.
ஒரு ஜாதக பலன் பார்க்கும்போது லக்கணத்துக்கும் பார்க்கணும், ராசிக்கும் பார்க்கணும். ஏனென்றால் உடம்பு இல்லாமல் மனசு இல்லை, மனசு இல்லாமல் உடம்பு இல்லை. அதுதான் கான்செப்ட். இன்னொன்று பார்ப்பாங்க காலபுருஷ தத்துவத்தின்படி பொண்ணு. அது நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சொல்லப்பட்ட பொதுவான விதி. அதுக்காக மூணுக்குமே பார்க்கணும்ன்ற அவசியம் இல்லை. லக்கணத்துக்கு முதலிலே நீங்கள் பார்க்க வேண்டும், பிறகு ராசிக்கு நீங்கள் பார்க்க வேண்டும். ஒருவருடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், மனைவியோடு சந்தோஷமாக இருப்பாரா இருக்க மாட்டாரா என்பதை லக்கணத்திலிருந்து 7ஆம் இடத்தையும் ராசியிலிருந்து 7ஆம் இடத்தையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஒரு சிலருக்கு லக்கணத்திலேயே சந்திரன் அமைந்து விடும். அப்ப லக்கணத்திலிருந்து 7ஆம் இடமும் ஒன்றுதான், ராசியிலிருந்து 7ஆம் இடமும் ஒன்றுதான். அப்ப லக்கணம் வலுவாக இருந்தால் உடல் வலிமையாக இருக்கும், ராசி வலிமையாக இருந்தால் உள்ளம் வலிமையாக இருக்கும். அப்ப உடலுக்கும் உள்ளத்திற்கும் சம்பந்தம் உண்டு. ரெண்டு ஒண்ணுதான். ரெண்டுமே இல்லாட்டி ஒரு மனிதன் மனிதனாக வாழ முடியாது அப்படின்ற உள்ளீடை நீ புரிஞ்சுக்கணும். ஏன் சார் லக்கணத்திலிருந்து பார்க்குறாங்க, ராசியிலிருந்து பார்க்குறாங்க அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு இதுதான் விடை. எப்பா அது உள்ளம்பா, இது உடலுப்பா. உள்ளமும் உயிரும் வேறு வேறு அல்ல. உயிர் தனியாக இருந்தால் அதற்கு பெயர் பேய். உள்ளம் தனியாக, உடல் தனியாக இருந்தால் அதற்கு பேர் பிணம். பழனிசாமியான சொல்றது புரியுதா? உள்ளம் தனியாக இருந்தால் அதற்கு பெயர் பேயி, உடல் தனியாக இருந்தால் அதற்கு பெயர் பிணம்.